வணக்கம் தோழர்களே. ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலோடு சாகும் வரை சேர மாட்டோம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு அலைஞ்ச எடப்பாடியார் டம்முன்னு காலில் விழ இப்போ அட்டி மேல அட்டி அட்டி மேல அட்டி அட்டி மேல அடி விழ ஆரம்பிச்சிருங்க. தலையில இடி இறங்க ஆரம்பிச்சிருக்கு. கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் விலக ஆரம்பித்திருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகள் ஒன்றொன்றாக வெளியேறி கொண்டிருக்கிறது. அதிர்ச்சியில் எடப்பாடியார் உறைஞ்சு போய் இருக்கிறாரு. தொண்டர்கள் கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க. என்னதான் நடக்குது அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலோட சேர்ற ஏதாவது விளங்குமா? இந்தியாவிற்கே மனித குலத்திற்கே விரோதமான ஒரு கும்பல் யார் அப்படின்னா இந்த காவி கும்பல். இந்த காவி கும்பலோடு சேரமாட்டேன்னு சொல்லி தான் 2024 எலெக்ஷனை சந்திச்சாங்க. அதனாலதான் இவங்களுடைய ஓட்டாவது இவ்வளவு தேர்ச்சு. அதிமுகவினுடைய ஓட்டு ஒருவேளை 2024 எலெக்ஷன்ல பிஜேபியோட சேர்ந்திருந்தா நாங்கள் 10 சீட்டை அடிச்சிருப்போம் அப்படின்னு இன்னைக்கு உருட்டுறாங்க. அது நடந்திருக்காது. இஸ்லாமியர்கள் ஒட்டு மொத்தமா தொடச்சு போட்டு போயிருப்பாங்க அதிமுகவை. ஆனா என்ன பண்றது, வழி இல்லை. எடப்பாடியாருக்கு அரசியல் குறித்த தெளிவில்லை, சித்தாந்த புரிதல் இல்லை, திடமான திட்டங்கள் இல்லை, கட்சியை ஒருங்கிணைக்கிற ஆளுமைத்தன்மை இல்லை. இது எதுவுமே இல்லாத எடப்பாடி என்ன பண்ணுவாரு? காசை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதே. காசு வச்சிருக்கவனா தலைவலாகலான்னா இங்க அதானி அம்பானி தான் தலைவலா இருக்க முடியும். அப்படிதான் சிக்கி சீரழிகிறாரு நம்ம இபிஎஸ் போய் கேட்டாங்க, திராவிடத்தை பற்றி இழிவா பேசிட்டாங்களே. திராவிடத்தை இதெல்லாம் பெரியவங்கிட்ட கேளுங்க, ஆராய்ச்சியாளர்கிட்ட கேளுங்க. ஒரு திராவிட கட்சியினுடைய தலைவர் திராவிடம்னா என்னன்றத ஆராய்ச்சியாளர்கள் சொன்னதான் தெரியும் அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு தான் அந்த கட்சியினுடைய அரசியல் இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம அண்ணன் ஜெயக்குமார் வெளியேறதுக்கு தயாராயிட்டாரு. அவர் மட்டும் இல்ல, உதயகுமாரும் அதற்கு தயாராயிட்டாரு. அவர் மட்டும் இல்ல, திண்டுக்கல் சீனிவாசனும் கதறிட்டு இருக்காரு. அங்கேயும் ஏதோ நடந்துட்டு இருக்கு. கூட்டணி கட்சிகள் வெளியேறிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததுல அதுல ஜெயக்குமார் அவர்களை காட்டிக்கவே இல்லை எந்த இடத்துலையும். நீங்க 2024க்கு பிரச்சனையாகி அவங்க பிரிஞ்சிட்டாங்க. பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணியை உடைச்சிட்டாங்க. அண்ணாமலை கடுமையாக அதிமுகவை கூட்டணி கட்சி என்றும் பார்க்காம ரொம்ப கேவலமா அரைவேக்காட்டுத்தனமா விமர்சித்திருந்தார். ஜெயலலிதா அவர்களை அவமானப்படுத்தி இருந்தார். ஜெயலலிதா ஊழல்ல கைது செய்யப்பட்டவர் அப்படின்னு பேசியிருந்தார். கூட்டணி கட்சி தர்மத்துக்காவது அவர் பேசாம இருந்திருக்கலாம். அதிமுகவின் ஊழலை வெளியிடுவோம்னாரு. எடப்பாடியார் ஒரு அரைவேக்காடு தவளப்பாடினாரு. தவந்து போய் பதவியை பெற்றவர் அப்படின்னாரு. நான்லாம் பயங்கரமான ஆளு அப்படின்னு திரும்ப பேசிட்டு இருந்தார். ஜெயலலிதாவை விட எங்க அம்மாவும் என்னுடைய மனைவியும் 1000 மடங்கு உயர்ந்தவர்கள் அப்படின்லாம் சொன்னார். அண்ணா அடி வாங்கி கொண்டு ஓடி வந்தார் என்று ஒரு பொய்க்கதையை அடிச்சு விட்டார். இவ்வளத்தையும் கேட்டு கொதித்தெழுந்த இபிஎஸ் உங்களோட ஒட்டுமுல்லை உறவுமில்லை என்பதை ஜெயக்குமார் அண்ணனை வச்சுதான் பேச வச்சார். ஜெயக்குமார் அண்ணன் தான் பேசுறாரு, இனிமேல் பாஜகவோடு எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, நாங்க அவங்களோட நிக்க மாட்டோயா அப்படின்னு கடுப்பானாரு. பாஜகவோட சேர்ந்துதான் நான்லாம் தோத்து போனேன். ராயபுரம் தொகுதியில நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? முடிசூடா மன்னனா இருந்தேன். அங்க 40,000 சிறுபான்மையினர் இருக்கிறாங்க. அவங்க என்னை பார்த்து கேட்பாங்க, ஏயா இப்படி போய் சிக்கிறீங்கன்னு. இன்னைக்கு நான் தோத்து போய் சட்டமன்றத்துக்கு போகாம இருக்கேன். 25 வருஷமா சட்டமன்றத்தில் இருந்தவன். காரணம் பாஜகவோட சேர்ந்துதான் அதிமுக அழிஞ்சு போச்சு என்று குற்றச்சாட்டு வச்சது மட்டும் இல்ல, தொடர்ந்து பிரஸ் மீட்ல பேசினவர், இபிஎஸ் சார்பாக அதிமுக சார்பாக பேசியவரே இவர் தான், ஜெயக்குமார் தான். ஆனா இவ்வளவும் பேச விட்டுட்டு இவங்க போய் மேல டெல்லியில போய் சந்திச்சாங்கல்ல, ஒளிஞ்சு மறைஞ்சு அப்படியே 3 கார் மாறி, காலையில் இல்லைங்க நான் எங்கள் கட்சி அலுவலகத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு, சாயந்தரம் இல்லைங்க நான் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நடுராத்திரி 8 மணிக்கு ஓடி போய் 8:30க்கு ஓடி போய் நடுராத்திரி ஓடி போய் தெரியாமல் சந்திச்சுட்டு அப்படியெல்லாம் கூட்டணியெல்லாம் இல்லைங்க, நாங்கள் அரசியல் நிமித்தமாக சந்திக்கலை, நாங்கள் சும்மா மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம் மும்பிட்டு உருட்டையை விட்டுட்டு இருந்தார் யாரு? இபிஎஸ். இது எதுலையுமே அண்ணன் ஜெயக்குமார் அவர்களை கலந்துக்கல. அவர் அது ரொம்ப வெறுத்து போயிருந்தார். நான் தாயா நிறையா பேசியிருக்கேன், உங்களை நம்பி அதிகமா பேசுனதே நான் தாயா, என்ன இப்படி திராட்டில் விட்டுட்டீங்களே அப்படின்னாரு. சரி, வந்த பிறகாவது இபிஎஸ் பேசுவார்னு எதிர்பார்த்துக்காரு, அப்பையும் பேசல. அதனால அண்ணன் புலம்பி தள்ளிட்டாரு, என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு
நாங்க கூட்டணி கட்சி அறிவிக்கிறோம் மேடையில போய் உட்கார்ந்தோடனே நொந்துட்டாரு. அன்னைக்கு கூப்பிடுறாங்க அந்த அண்ணனை, வாங்க சாயந்தரம் டீ பார்ட்டி இருக்கு, அமித்ஷா நம்ம வீட்டுக்கு வர்றாரு, டீ பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு. அண்ணா எனக்கு குடும்ப வேலை இருக்குண்ணே, குடும்பத்தில் முக்கியமான நிகழ்வு என்னால் வர முடியாதுண்ணே அப்படின்னு எஸ்பி வேலுமணிட்டு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு நம்ம அண்ணன் ஜெயக்குமார். அப்போ என்ன அர்த்தம்? என்னை அசிங்கப்படுத்திட்ட, என் அரசியல் வாழ்க்கையை காலி பண்ணிட்ட, இனி நான் தலை தூக்க முடியாம ஆக்கிட்ட, எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நான் என் தொகுதியில் போய் நான் கேட்க முடியும் ஓட்டு? என்னை காரி துப்ப மாட்டாங்களா? சிறுபான்மை மக்களுக்கு அசிங்கப்படுத்த மாட்டாங்களா அப்படின்னு நொந்து போய் கட்சியை விட்டு வெளியேறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். நேத்து ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாரு, நான் அம்மாவினுடைய குருகுலத்தில் வளர்ந்தவன், அவர்களுடைய வழியில போவேன் அப்படின்னு. அப்பனா கட்டாயமா அண்ணன் வெளியேறதுக்கு உறுதியாயிட்டார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உதயகுமார், உங்களுக்கு தெரியும் உதயகுமார் மதுரைக்காரரு, திருமங்கலத்துக்காரரு. அவரும் அண்ணாமலையை கடுமையா தாக்கி பேசியிருக்காரு. அண்ணாமலை என்னையா ஐயா ஐயா ஐயான்னு லேகிய விற்கிற மாதிரி அப்படின்னு பேசியிருக்காரு. அரைவேக்காட்டு அண்ணாமலை தற்குறி, தகுதியற்றவர் என்றெல்லாம் கடுமையா பேசியிருக்காரு உதயகுமார். NDA கூட்டணின்னு பிரஸ் மீட் நடத்தினாங்களா அமித்ஷா வந்த அன்னைக்கு. SP வேலுமணி, KP முனுசாமி, இவரு EPS, அதோட சேர்ந்து உதயகுமார் ஏறுறாரு மேடைக்கு. மேடைக்கு ஏறுனா உதயகுமாரை இறக்கி விட்டுருக்காங்க. சேர் எல்லாம் இல்லைங்கண்ணே, ஒரு சேர் எடுத்து போடு, சேர் இல்லைன்னு சொல்லிட்டு உதயகுமாரை இறக்கி விட்டாங்க. இது பெரிய அவமானம் இல்லையா? உத்தனை பத்திரிகைக்காரங்க முன்னாடி முன்னாள் அமைச்சர் நொட்டாங்கையில டீல் பண்ணப்பட்டிருக்காருங்க. இறக்கி விட்டாங்க. அவ அசிங்கமா, அவர் ரொம்ப மனசு உடஞ்சு போய் ரொம்ப கடும் கோவத்துல யார்கிட்டையும் சொல்லாமக்கு இல்லாம கார் எடுத்து சல்லுன்னு போயிட்டார். சாயந்தரம் டீ பார்ட்டிக்கு வாயானா போயா, நீயும் உன் டீ பார்ட்டியும் போயா அப்படின்ட்டு வரல. உங்களுக்கு புரியுதா? மொத்தமா தன்னுடைய கூட இருக்கிற சகாக்கள், கூட இருக்கிற தோழர்கள் அவமானப்படும் போது கூட எடப்பாடியாரால காப்பாற்ற முடியல. ஏன்? ஒரு சேர் எடுத்து போடுங்க உட்காரட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன? எடப்பாடியார் வாயை பொத்தி கொண்டு உட்கார்ந்துருந்தாரு அங்க. அதுதான் நடந்தது. இப்ப எடப்பாடி தலைமையில கூட்டணியா இல்ல அமித்ஷா தலைமையில கூட்டணியா? நீ அதிமுகவா இல்ல அமித்ஷா திமுகவா? கூட இருந்த ஒரு முன்னாள் அமைச்சர் அசிங்கப்படும் போது வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் நீங்க எல்லாம் யாரையா காப்பாற்ற போறீங்க அப்படின்னு மக்களும் கொதிச்சு போயிருக்கிறாங்க. கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க. அண்ணே நீங்க தனியா நில்லுங்கண்ணே, நீங்க சுயேட்சையா நில்லுங்கண்ணே, நாங்க ஓட்டு போடுறோம் அப்படின்னு அவங்க ஆதரவாளர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழ்நிலை திண்டுக்கல் சீனிவாசன், அவர் தான் மேடையில் ஏறி பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு, காமெடியா இருக்கும் அவர் பேசினாலே. அந்த அண்ணனே இன்னைக்கு கதறிக்கிட்டு இருக்காராம். என்னன்னு கேட்டா, திண்டுக்கல்ல அதிகமாக இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. திண்டுக்கல்ல அதிகமா இஸ்லாமியர் இருக்கிறதுனால இவங்க என்ன பிளான் பண்ணி இருக்கிறாங்க, திமுக வலு இல்லாம இருக்கிற இடங்களில் எல்லாம் இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகளை சேர்த்து தம்மா எப்படியாவது இந்த இடத்துல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வேலை நடந்துட்டு இருக்கு. ஆனா திடுதுப்புன்னு யாருக்கும் சொல்லாமக்கு இல்லாம ஓடி போய் பாஜக காலில் எடப்பாடியார் விழுந்ததுனால பேரிடி விழுந்திருக்கு. மண்ணள்ளி போட்டாங்க அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் கதறி இருக்காரு. மண்ணள்ளி போட்டாங்கயா, மொத்தமா முடிஞ்சிச்சியா, இனி ஜெயிக்கவே முடியாது ஏன்னா அண்ணன் கதறி இருக்காரு. என்னையா நடந்துச்சுன்னா, இப்ப இஸ்லாமியர்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க. திமுக பலவீனமான இடத்துல கூட திமுக ஓட்டு போடுற ஒரு நிலைமையை இந்த எடப்பாடியார் உருவாக்கி வச்சிட்டார். இங்க ஏற்கனவே திமுகவும் நாமும் சமபலத்துல இருக்கோம். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேனே, 2024 பாஜகவோடு கூட்டணி இல்லை அதிமுக, சரிதானே? நாடாளுமன்ற தேர்தலில். ஆனாலும் SDBI கட்சியோடு அவங்க கூட்டணியில் இருந்தாங்க. ஆனா கூட திண்டுக்கல் தொகுதி தான் நாடாளுமன்ற தேர்தலே அதிகமான வாக்குகள் வாங்கி நம்முடைய தோழர் ஜெயிச்சார், CPM தோழர் ஜெயிச்சார். ஏன் அதிகமான வாக்குகள் வாங்கி ஜெயிச்சார்னா, ஒட்டு மொத்தமா சிந்தாம செதறாம அங்க இருக்கிற இஸ்லாமிய தோழர்கள் அப்படியே அவருக்கு ஓட்டை போட்டு விட்டாங்க. அவர் தான் தமிழ்நாட்டிலே அதிகமான ஓட்டுல ஜெயிச்சவர். இப்ப உங்களுக்கு புரியுதா? இதே SDBI கட்சியை சேர்ந்த வேட்பாளர் உள்ள போகும்போது இங்க வராதிங்க, உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு முகத்தில் அடிச்ச மாதிரி இஸ்லாமியர்களை சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்ப நீ ஏற்கனவே கூட்டு வச்சதுக்கே கும்மாங்குத்து குத்திருக்காங்க நம்ம ஆளுங்க. இப்ப மறுபடியும் கூட்டு வச்சுக்கிட்டு எந்த மூஞ்சியை வச்சு நிப்ப? அப்ப திண்டுக்கல்ல எல்லாம் எதிர்பார்க்காதன்ற இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. தொடர்ந்து அவர் கொங்கு மண்டலத்தை கைப்பிடிச்சுக்கிறார். நீங்க மேடையிலேயே KP முனுசாமி இருக்கலாமா, SP வேலுமணி இருக்கலாமா, ஆனா தென் மாவட்டத்தை சேர்த்த அண்ணன் உதயகுமாரை இறக்கி விடுவீங்களாம். அப்ப தென் மாவட்டத்தை, அது குறிப்பா முக்குளத்தோர வேணும்னே நீங்க இப்படி டீல் பண்றீங்க அப்படின்னு அவர் புலம்பிட்டு இருக்காராம். அதுதானே உண்மை. நீங்க தென் மாவட்டங்களை புறக்கணிக்கிறீங்க. அதுல இன்னொரு விஷயம் தான், இந்த திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் எல்லாரும் உட்கார்ந்து கடுமையா புலம்பி தீர்த்திருக்காங்க. நம்ம ஜெயிக்கவே முடியாதியா, முடிஞ்சிச்சியா அதிமுக வரலாறு
அப்படின்னு அவங்க புலம்ப, இன்னொரு பக்கம் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு வெளியேறிட்டார். KAV அசனா அப்படின்ற முன்னாள் எம்எல்ஏ. ரொம்ப கேவலமா இருக்குங்க. யாரால நம்ம தோத்தோம்? பாஜகவோட கூட்டணி வச்சு தோத்தோம். அவங்களுடைய திரும்ப நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா ரொம்ப மனசு நொந்து போய் நான் வெளியேறேங்க, இனி அதிமுக சரித்திரத்திலே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியேறிட்டார். இதுக்கு இடையில கூட்டணி கட்சிகள் SDBA 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட இருந்து மாநாடுகளை நடத்தி பயங்கரமா பவர்ஃபுல்லா வேலை பார்த்தது SDBA என்ன சொன்னாங்க? கூடா நட்பு கேடாய் முடியும், நீங்க வழங்க மாட்டீங்கடா அப்படின்னு மண்ணள்ளி தூத்திட்டு அவங்க போயிட்டாங்க. கூட்டணியை வச்சு வெளியேறிட்டாங்க அதிமுக கூட்டணியிலிருந்து. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய இணையர் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த், அவங்களுக்கு இவருக்கு ஏற்கனவே முட்டி நின்னுச்சு. ஏன்னா மேலவை எம்பியா, அதாவது மாநிலங்களவை எம்பியா, இவங்களுக்கு ஒரு MP பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நானே எழுதியா கொடுத்தேன் அப்படின்னு கேட்கிறாரு EPS. முதல்ல இது கூட்டணி நாகரிகமா? நீங்க எழுதி கொடுத்தார்ல, நம்பிக்கையில தானே எழுதி வாங்காம இருக்காங்க. அப்ப சொல்லிட்டு நான் என்ன எழுதியா கொடுத்தேன் அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா இது கூட்டணி தர்மமே இல்லையே, கூட்டணி அறமே இல்லையே. நீங்க எப்படி ஒரு கூட்டணி அரவணைச்சு போக முடியும்? கடைசியில் அந்த அம்மா பார்த்தாங்க, நாங்கள் யாரோடும் கூட்டணி இல்லை, நாங்க ஒரு வருஷம் கழிச்சு பார்த்துக்கிறோம் சாமி, நாங்க யாரோடும் கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க நேத்து முந்தநாள். இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்ப அவங்களும் அதிமுக கூட்டணியை விட்டு வெளியேறிட்டாங்க. SDBA வெளியேறிச்சு. இப்ப அதிமுக கூட்டணியில இருக்கிறது யாரு? அல்லு சில்லு 5-6 லெட்டர்பேடு கட்சி, அதோட லெட்டர்பேடு பாஜக. இந்த லெட்டர்பேடு பாஜக ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டா அதிமுகவை காலி பண்ணி கரைச்சிக்கிட்டு இருக்கு. இது தெரியாம தன் சுயநலத்திற்காக, சுய லாபத்திற்காக, தன் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக, வழக்குகளிலிருந்து விடுபடுவதற்காக கூச்சராச்சமே இல்லாம கட்சியை விட்டு இருக்கிறாரு இந்த எடப்பாடியார். அதனால கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்கள் தொடர்ந்து அவமானம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அவர்கள் கட்சியினுடைய நிகழ்ச்சிகள் இருந்து விலகி இருக்கிறார்கள், பயத்துல இருக்கிறாங்க. இந்த முறை சுத்தமா எதுவுமே செய்ய முடியாது, படுதோல்வியை அதிமுக கூட்டணி சந்திக்கும் அப்படின்னு சொந்த கட்சி தலைவர்களை கதற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு EPS. அப்ப ஒரு விக்கெட்டா அவுட் ஆயிட்டு ஒவ்வொருத்தரா வெளியேறிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகள், MLAக்கள், MPக்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வெளியேறிட்டு இருக்காங்க. எடப்பாடியார் கடைசியில் என்ன பண்ண போறாரு? கைய இப்படி தட்டி விட்டுட்டு கிளம்பிடுவாரு. அதிமுகன்னு ஒரு கட்சி இருந்துச்சான், MGR உருவாக்குனாங்களாம், ஜெயலலிதா ஸ்ட்ராங்கா இருந்தாங்களாம் அப்படின்னு மக்கள் பேசுகிற ஒரு இடத்துக்கு அதிமுகவை முடிச்சு விடுற ஒரு கேவலமான செயல்ல தான் இந்த எடப்பாடியார் இருக்காரு. சுயநலவாதி எடப்பாடி. நம்ம என்னங்க பண்ண முடியும்?